உள்ள ஐரோப்பியர்கள் கல்லறைகள் வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய அளவில் அமைந்துள்ளன. மதுரை ரயில்வே சந்திப்பு எதிரே உள்ள மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் தங்கும் விடுதிகள் ஏராளமாக உள்ளன. இது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அதே பகுதியில் ஐரோப்பியர்களுக்கென்று தனி கல்லறை தோட்டம் உள்ளது என்பது மதுரை மக்கள் பலருக்கும் தெரியாது என்பதே உண்மை. சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போடுவதற்கு நீதிபதி ஐயன் பேனர்மேன் என்பவர் உத்தரவிட்டார். அவரது உத்தரவை கொடியசைத்து தூக்கிலிட வைத்தவர் ஆலந்துரை என்ற பிரிட்டிஷ்காரர். இந்த ஆலந்துரையின் கல்லறைதான் மதுரை கல்லறை தோட்டத்தில் பெரிய அளவில் கூம்பு வடிவில் உள்ளது. இந்த கல்லறையில் பிறப்பு இறப்பு தேதியுடன் ஆலந்துரையின் பெயர் மட்டும் தங்கத்தால் பொறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தங்கம் காலப்போக்கில் மர்ம நபர்களால் களவாடப்பட்டுவிட்டது. ஆலந்துரை கல்லறை மட்டுமின்றி கிழக்கிந்திய கம்பெனியில் முக்கிய பதவிகளில் இருந்த அதிகாரிகளின் கல்லறைகளும் இங்கு காணப்படுகிறது. இந்த கல்லறை தோட்டத்தில் முதல் கல்லறையாக கிழக்கிந்திய கம்பெனியின் கேப்டன் சாமுவேலின் கல்லறை காணப்படுகிறது. 1773 இறந்த இவருடைய கல்லறைதான் இங்கு முதலில் வைக்கப்பட்டது. அவரது கல்லறையில் எழுதப்பட்டிருக்கும் பிரிட்டிஷ் எழுத்துக்கள் இதற்கு சான்றாக உள்ளன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மதுரையில் உயர் அதிகாரியாக இருந்த முன்ரோ பிரெஞ்சு சிறந்த விளையாட்டு வீரர். அரசு சார்பில் பல போட்டிகளில் பங்கேற்று கோப்பைகளை வென்றவர். இவரது முதல் பெண் குழந்தை முரியல் இயாந்தே பிறந்த 6 மாதத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்தது. இந்த குழந்தையின் நினைவாக கல்லறை எழுப்பிய முன்ரோ பிரெஞ்சு தன் வெற்றி சின்னமான கோப்பையை பளிங்கு கல்லில் செதுக்கி நினைவு சின்னமாக்கினார். இந்த குழந்தையை தொடர்ந்து பிறந்த 5 குழந்தைகளும் குறைந்த கால இடைவெளியில் அடுத்தடுத்து இறந்ததால் அந்த குழந்தைகளுக்கும் வரிசையாக முன்ரோ பிரெஞ்சு கல்லறை அமைத்துள்ளதாக வரலாற்று ஆய்வாளர் ராஜா விளக்கினார். முன்ரோ பிரெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஐரோப்பியர், அவர் கால்பந்தாட்ட வீரர், நிறைய மெடல் கோப்பையில வாங்கியிருக்காரு. அந்த கோப்பை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, அவருடைய முதல் குழந்தை இறந்ததுக்காக அடையாளத்துக்காக அவர் கோப்பை வச்சிருக்காரு. 6 குழந்தைகள் பிறந்திருக்கு. 6 குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் தான் இருந்திருக்காங்க. வரிசையா இறந்திருக்காங்க. அவங்க இறந்த குழந்தைகளோட கல்லறை இங்கேயும் வரிசையா அப்படி பார்க்கலாம். சரித்திரம் சார்ந்த ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் உணர்வு பூர்வமான வரலாற்று உண்மைகளை தெரிவிக்கும் ஒரு இடமாக இந்த கல்லறை தோட்டம் உள்ளதாகவும் ராஜா தெரிவித்தார். இதெல்லாம் ஒரு சரித்திரத்துக்கு சான்றான இடங்கள். இதையெல்லாம் சரித்திர ஆர்வலர்கள் மட்டும் இல்ல, வருங்கால சந்ததியினர், மாணவர்கள் இவங்கெல்லாம் பார்த்து இந்த இடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வரலாறு கண்டிப்பா நம்ம உணர்வுபூர்வமா தெரிஞ்சுக்க முடியுன்றது ஒரு நம்பிக்கை. இந்த கல்லறை தோட்டத்தில் மற்றும் ஒரு சிறப்பாக விளங்குவது இங்கு காணப்படும் 120 ஆண்டுகள் பழமையான ஈச்ச மரம். இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னரும் 5 அடி வரை மட்டுமே இந்த மரம் வளர்ந்துள்ளது. வரலாற்று சான்றுகளாக உள்ள இந்த கல்லறை தோட்டம் ஐரோப்பியர்களின் கட்டிடக்கலைக்கு மட்டுமின்றி அவர்கள் கல்லறைக்கு தரும் முக்கியத்துவம் குறித்த தகவல்கள் தரும் இடமாகவே உள்ளது.